Prime Minister of the world, Narendra Modi, George Soros and Adani together on the floor of the House. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே அவை முழுவதும் கூச்சலும் அமளியுமாக காட்சியளித்தது. அதற்கு காரணம் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மோசடி வழக்கு தொடர்பான விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பாஜகவை நோக்கி எழுப்பிய கேள்விகள்தான். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பாஜக அரசு பதிலளிக்காமல் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் 94 வயதுடைய அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுக்கும் காங்கிரஸ் கட்சியினைச் சேர்ந்த மூத்த தலைவர்களுக்கும் தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் விளைவாகவே தற்போது பெரும் பேசு பொருளாகியுள்ளார் தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ். ஜனநாயகம் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வளர்த்தெடுப்பது ஆகிய முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருவதாக சொல்கிறது ஓபன் சொசைட்டி அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை மூலம் உலகம் முழுவதும் இருக்கும் பல்வேறு நாட்டு மக்கள் பயன்பெற்று வருவதாக கூறப்பட்டாலும் அறக்கட்டளையை நிர்வகிக்கும் ஜார்ஜ் சோரஸ் மீது மற்றொரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் அரசியலில் திரைமறைவாக ஜார்ஜ் சோரஸ் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்நாட்டு அரசியல் சூழலில் கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகை செய்வதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. சோனியா காந்தி இணை தலைவராக உள்ள ஆசியா பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் என்ற அமைப்பு காஷ்மீரை தனி நாடாக கருத வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருப்பதாக பாஜகவினர் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் ஜார்ஜ் சோரஸின் அறக்கட்டளையான ஓபன் சொசைட்டி தான் இந்த அமைப்பிற்கு நிதி உதவி மற்றும் ஆதரவு அளித்து வருகிறது. இந்தியாவுக்கு எதிராக செயல்படும் அமைப்பில் சோனியா காந்தி அங்கம் வகிப்பதும் ஆதரவு அளித்து வருவதும் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சிதைப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி குறித்த விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்றத்தில் பாஜகவினரால் எழுப்பப்பட்டு வருகிறது. Discussion on George Soros and Adani together on the floor of the House. Santosh Kumar P. Calculated move to save Adani. மோடியும் அதானியும் மிக நெருக்கமானவர்கள், அவர்களின் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது என மோடி மற்றும் அதானி ஆகியோரை பற்றி ஜார்ஜ் சோரஸ் கருத்து தெரிவித்திருந்ததும் அதற்கு பாஜக அமைச்சர்கள் எதிர்வினையாற்றியதும் பெரும் விவாதங்களுக்கு வழிவகுத்தது. அதைத் தொடர்ந்து ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கும் ஜார்ஜ் சோரஸ் தான் பெருமளவில் நிதி உதவி செய்கிறார் என்றும் அவரின் தூண்டுதலின் அடிப்படையில்தான் இந்தியா மீது வேண்டுமென்றே ஹிண்டன்பர்க் அவதூறு பரப்புவதாகவும் பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதானிக்கு எதிராக பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பை ஜார்ஜ் சோரஸிடம் நிதியுதவி பெறும் ஊடகங்கள் தான் ஒளிபரப்பு செய்தன என்ற குற்றச்சாட்டுகளையும் காங்கிரஸ் மீது பாஜக தலைவர்கள் முன்வைத்துள்ளனர். ஜார்ஜ் சோரஸ் பல்வேறு நாடுகளில் அரசியல் சூழலை தனது விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் கட்டமைப்பதற்கு திரைமறைவாக செயல்பட சுமார் ஓராண்டில் ரூபாய் 12,000 கோடி வரை செலவிடுவதாகவும் இந்தியா உள்பட 120 நாடுகளின் அரசியலில் அவர் தலையிட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாற்றத்திற்கும் ஜார்ஜ் சோரஸ் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2வது பெரிய பொருளாதார சக்தி கொண்ட பிரான்ஸ் அரசியல் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் மைக்கேல் பார்னியர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றதன் விளைவாக பிரதமர் பார்னியர் தனது ராஜினாமா மற்றும் அவரது அரசாங்கத்தின் ராஜினாமாவை விரைவில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானிடம் ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 60 ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பிரான்ஸ் அரசு கவிழ்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். பிரான்சின் இந்த நிச்சயமற்ற அரசியல் சூழலுக்கு ஜார்ஜ் சோரஸின் தலையீடு உள்ளதாக அவர் மீது விமர்சனத்தை முன்வைக்கின்றனர். ஜார்ஜ் சோரஸை சோரஸ் ஒரு ஆபத்தான பணக்காரர் என்று பாஜக தலைவர்கள் பலரும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகின்றனர்.
சோரஸின் ஓபன் சொசைட்டி தொண்டு நிறுவனத்தின் துணைத் தலைவரான சலில் ஷெட்டி ராகுலின் பாரத ஒற்றுமை அமைதி யாத்திரையில் பங்கேற்றதும், தொழிலதிபர் அதானி குறித்த ராகுலின் நேரடி பேட்டியை ஜார்ஜ் சோரஸ் நிதி அளிக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த OCCRP எனப்படும் புலனாய்வு பத்திரிகையாளர்களுக்கான அமைப்பு நேரடி ஒளிபரப்பியதும், அதானி மற்றும் பிரதமரை விமர்சனம் செய்ய இந்த அமைப்பை ராகுல் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் போன்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஜார்ஜ் சோரஸ் தொடர்புடைய இடங்களில் அரசியல் சூழல் மோசமாகிறதா அல்லது மோசமான சூழல் உள்ள அரசுகளை ஜார்ஜ் சோரஸோடு தொடர்பு படுத்துகிறார்களா என்பதே ஒரு முடிவில்லா தொடர்கதையாக உள்ளது. ஆனால் இந்தியாவில் ஜார்ஜ் சோரஸும் அதானியும் மாறி மாறி விமர்சிக்கப்படும் பின்னணியில் அரசியல் காரணங்கள் உள்ளன என்பது தெளிவான நிலையில் குற்றச்சாட்டுகளில் உள்ள உண்மை முறையான விசாரணையிலேயே தெரிய வரும்.